எக்ஸெல்ல யூனிக் ஃபங்ஷனையும், சம் இஃப் ஃபங்ஷனையும் யூஸ் பண்ணி, இதில இருக்கக்கூடிய யூனிக்கான கேட்டகரீஸ் உடைய டோட்டல் சேல்ஸ நாங்க ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்ச அப்படியே செலக்ட் பண்ணி ஆஸ் அ டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கொள்றேன். கண்ட்ரோல் T குடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட கேட்டகரி என்ற இடத்துக்கு வந்து நான் யூனிக் ஃபங்ஷனை டைப் பண்ணிக்கொள்றேன். ஈக்குவல் யூனிக்ன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா யூனிக் ஃபங்ஷன் வரும். உங்களுக்கு அதில ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த அரேய குடுத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக் கேட்டகரீஸ் எனக்கு நான் எடுத்து தர சொல்றேன். பிராக்கெட்ட குளோஸ் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னு சொன்னா, இருக்கக்கூடிய யூனிக் கேட்டகரீஸ் இங்க வரும். ஸோ அடுத்தது நாங்க டோட்டல் சேல்ஸ வந்து இதில பார்க்க போறோம். டோட்டல் சேல்ஸ பார்க்கறதுக்காக சம் இஃப் என்ற ஃபங்ஷன நாங்க யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் சம் இஃப் என்று நான் டைப் பண்றேன். இதில உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஃபார்முலாவ நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து ரேஞ்ச் கேட்குது. நான் ரேஞ்ச் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச நான் செலக்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ கமாவை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப கிரைட்டீரியா வருது. கிரைட்டீரியா இந்த கேட்டகரி என்றத தான் நான் ஃபைண்ட் பண்றேன். ஸோ அதோட நான் ஹேஷ்டேக்க கொடுத்துக்கொள்றேன். எல்லா கிரைட்டீரியாவையுமே நான் அது ஃபைண்ட் பண்ணணும் என்றதுக்காக. அடுத்தது நான் கமாவை கொடுக்குறேன். இப்ப சம் ரேஞ்ச் வருது. எதை நீங்க சம் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம், பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் சேல்ஸுமே குயிக்காவே வந்து கொள்ளும். நாங்க கேட்டகரீஸ யூனிக்கா எடுக்கிறதுக்கு யூனிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணோம். டோட்டல் சேல்ஸ் எடுக்கிறதுக்கு சம் இஃப் என்ற ஃபங்ஷனை யூஸ் பண்ணோம். இப்போ இதுல புதிய கேட்டகரி ஒன்று நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புதிய கேட்டகரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வாரத்தை பார்த்து கொள்ளலாம். ஸோ அது ஒட்டோவாவே வந்து வரக்கூடிய மாதிரி. இந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், எக்ஸல் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இந்த எக்ஸல் ஃபைலை DM பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.